உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சிறப்பு சட்டம் இயற்ற நடவடிக்கை எடுத்ததற்காக தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் பாராட்டு தெரிவித்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழகத்தில் சிறப்பு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்படும் என்று அறிவித்திருந்த நிலையில் தற்போது தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் பாராட்டு தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாலமுருகன். வணக்கம். மேலும் விவரம். நிச்சயமாக இந்தியாவிலே முதன்முறையாக தமிழகத்தின் விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்ளும் மாணவிகள், இளம் பெண்கள் நலன் கருதி சிறப்பு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரும் தமிழக அரசு தலைமைச் செயலாளர் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை பாராட்டு தெரிவித்திருக்கிறது. விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் மாணவிகள் மகளிர் பாதுகாப்பு குறித்து சிறப்பு சட்டம் ஏற்ற நடவடிக்கை எடுத்த தமிழ்நாடு அரசின் நடவடிக்கை பாராட்டத்தக்கது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை பாராட்டு தெரிவித்திருக்கிறது. விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் மாணவிகள் மகளிர் பிரச்சினை குறித்து அரசின் கவனத்திற்கு எடுத்து சென்று உரிய சட்டம் ஏற்ற நடவடிக்கை எடுத்த தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஹாசன் முகமது ஜின்னாவிற்கு நீதிபதி பாராட்டு தெரிவித்திருக்கிறார். விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள பள்ளி மாணவி விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்ட போது பயிற்சி ஆசிரியரால் பாலியல் தொந்தரவு உள்ளாக்கப்பட்டார். இந்த வழக்கை விசாரணை செய்த விசாரணை நீதிமன்றம் விளையாட்டு பயிற்சி ஆசிரியருக்கு தண்டனை வழங்கியது. அந்த தண்டனையை எதிர்த்து ஆசிரியர் தரப்பில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டது. மேல்முறையீட்டு மனுவை கடந்த வருடம் தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருந்தார். ஆனால் விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கும் பள்ளி மாணவிகளின் பாதுகாப்பு குறித்து அரசு என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது, மாணவிகளிடம் பாலியல் சீண்டல் ஈடுபடும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கு உரிய சட்டம் இயற்ற வேண்டும், இது குறித்த அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த வழக்கு இன்று நீதிபதி கே ராமகிருஷ்ணன் முன் விசாரணைக்கு வந்தது. தமிழக அரசின் தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஹாசன் முகமது ஜின்னா, கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் செந்தில்குமார் ஆஜராயினார். ஏற்கனவே நீதிமன்றம் உத்தரவிட்டதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்ளும் மாணவியர்கள், பெண்கள் நலன் கருதி பல்வேறு சட்ட விதிமுறைகளை வகுத்து பள்ளிக்கல்வித்துறை, விளையாட்டு மேம்பாட்டுத்துறை பின்பற்ற வேண்டும் என அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்போதுள்ள சட்டங்கள் மற்றும் நீதிமன்றத்தின் தீர்ப்புகள் குறித்து காவல்துறை, கல்வித்துறை, விளையாட்டு மேம்பாட்டுத்துறை செயலாளர்கள் விரிவான ஆய்வு நடத்தி விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்ளும் மாணவிகள் ஆகியோரின் பாதுகாப்பை மேலும் உறுதி செய்யும் விதமாக தமிழ்நாடு விளையாட்டு சட்டம், மாநில விளையாட்டு அமைப்புகளின் பதிவு சங்க நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பது, பயிற்சி விளையாட்டு வீரர்களை தேர்ந்தெடுப்பது, மாணவிகள், பெண் விளையாட்டு வீரர்களை பாதுகாத்தல் மற்றும் பாலியல் துன்புறுத்தலை தடுத்தல் மற்றும் அதன் மீது எடுக்கப்பட வேண்டிய தண்டனை நடவடிக்கைகள் உள்ளடக்கிய சிறப்பு சட்டம் இயற்றுவதற்கான முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சட்டம் வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் அரசால் தாக்கல் செய்யப்பட உள்ளது என மாநில அரசு தலைமை அரசு குற்றவியல் வழக்கறிஞர் ஹாசன் முகமது ஜின்னா தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து நீதியரசர் கே ராமகிருஷ்ணன், இந்தியாவிலே முதன்முறையாக தமிழகத்தின் விளையாட்டுப் போட்டிகள் கலந்து கொள்ளும் மாணவிகள், பெண்கள் நலன் கருதி இது போன்ற சட்டம் கொண்டு வர முயற்சித்த தமிழக அரசு தலைமைச் செயலாளர் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திற்கும் பாராட்டுகளை தெரிவித்திருக்கிறார். மேலும் நீதிமன்றத்தின் உத்தரவுகளை அரசுக்கும் உடனடியாக எடுத்து சென்று சட்ட முன் வடிவுகள் கொண்டு வரும் தமிழ்நாடு அரசின் தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஹாசன் முகமது ஜின்னா மற்றும் கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் செந்தில்குமார் ஆகியோருக்கு பாராட்டுகளை தெரிவித்திருக்கிறார். மேலும் சட்டம் இயற்றப்பட்டது குறித்த விவரங்களை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணை அக்டோபர் மாதத்திற்கு ஒத்திவைத்திருக்கிறார். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.